அடுத்த தலைப்பாக ராகுவின் மாயாஜாலங்கள் என்ற தலைப்பில் திரு சசிகுமார் ஐயா அவர்களை வருக வருகனை அன்புடன் வரவேற்கின்றோம். அவருக்கு திரு ஈஸ்வரன் ஐயா அவர்கள் பொன்னாடை மரியாதை செய்து உள்ளார். ஐயா அனைவருக்கும் வணக்கங்க. ஐயா வந்து இன்னைக்கு நம்முடைய குருஜி வந்து இன்னைக்கு பேசுங்க அப்படின்னாருங்க. அதன் பொறுத்து நாம் இன்னைக்கு சரி பேசுகிறேங்க. எது தெரிஞ்சது சொல்கிறேங்க, ஏதாவது இருந்தால் சுட்டி காமிங்க. வணக்கங்க. இப்போ நம்ம பார்த்தா ராகு கேதுக்களை பற்றி, ராகுன்னா ராகு தனியாக கிடையாதுங்க, கேது கூட சேர்ந்துதாங்க. ராகு கேதுக்களை பற்றி பேசலாங்க ஐயா. இப்போ அது கதை உங்களுக்கு தெரியுங்க, சொர்ணபானு அது அமிர்தம் வாங்கியது அது தெரியுங்க. அதனால் அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. அறிவியல் ரீதியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சூரியன், சந்திரன், பூமி இவங்க சுற்றுவட்ட பாதையில் வந்து அந்த சந்திப்பு 2 புள்ளிகள், அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் மையங்கள்னு வச்சுக்கலாங்க. 2 சைடும் ஒரு ஆற்றல் மைந்தது. நம்ம அதனால கண்ணுக்கு தெரியலங்கிற, ஆனால் பவர்ஃபுல்லாக நம்ம ஜாதகங்களில், தனிமனித ஜாதகங்களில் வேலை செய்யுது அப்படின்னா அது பெரிய ஒரு ஆற்றல் மையங்கள் தாங்க. வெறும் நிழல் அப்படிங்கிற இதில் நம்ம ஒதுங்கி போக முடியாதுங்க. அது மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்க ராகு கேதுக்களுக்கு. நாம தெரியிருக்காக நிழல் அப்படிங்கிறங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகு அப்படிங்கிறவர் தான் இப்போ பிரதானமாக இப்போ நம்ம உலகத்தையே இயக்கிட்டு இருக்காருங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியுங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க வரைக்குமே அந்த ராகுனுடைய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே உலகம் செயல்படுறது இல்லைங்க ஐயா. பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அது டெக்னாலஜி. இப்போ நம்ம தகவல் தொடர்புக்கு புதனை நம்ம காரகம் வச்சாலுமே ராகு தான் அதனுடைய உச்சகட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குறாருங்க. அவருக்கு புதனுக்கு மரியாதையே ராகு தான் வராருங்க. பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தும் போது எல்லாத்துக்குமே பயனுள்ளதாகுங்க, நம்ம சார்ந்தவங்களுக்கு பயனுள்ளதாக அமையுதுங்க ஐயா. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய உதாரண ஜாதகங்கள் நீங்கள் பார்ப்போம். செவ்வாய் ராகு சேர்ந்திருந்த விளையாட்டு துறையில் மிகப்பெரிய வீரர்களாக வர்றாங்க, கேப்டனாக வர்றாங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய சமயோசித அறிவுங்க. சடனாக வேலை செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை வந்து ராகுதே தராருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்ஷன் ஒவ்வொரு உயிரினத்துக்குமே ராகுவோட ப்ளஸ்ஸான விஷயம் வந்து தேவைப்படுதுங்க. நம்ம ஜடமாக இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாதில்லைங்க இந்த உலகத்தில். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டு உங்களுக்கு தெரியுமில்லைங்க, ஒவ்வொரு செகண்டும் ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அந்த பால் எப்படி பண்ணலாங்கிறது தெரியும். ஒரு ஃபுட்பால்னால அந்த பால் எப்படி திருப்பினாதான் நம்ம கோல் வருங்கிறது தெரியுங்க. அதனால வந்து அந்த தன்மைகளுக்கெல்லாம் வந்து இந்த ராகுதான் அப்போ நமக்கு தேவைப்படுறாருங்க. அப்போ வந்து அவருடைய சரியான விஷயத்தை, ராகுனுடைய தீவிரத்தை தப்பான பயன்படுத்தாம சரியான விதத்தில் பண்ணும்போது நம்மளுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே நல்ல பேர்களை கொடுக்குதுங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பலன்கள் எடுக்கிறோமில்லங்க ஐயா. இது வேணும் அழைச்சிருங்க ஐயா. இல்லை கட்டம் இருக்கு. நம்ம இப்போ ராகு கேது திசைகள் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்குது, புரட்டி போடுது, வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி இருந்தாலும் பாதிக்குதுங்க ஐயா அப்படிங்கிறாங்க எல்லாருமே. இதுல வந்து நம்முடைய செயல்பாடுகள் தான் நம்ம பாதிப்புகளுக்கு உண்டான ஒரு காரணமா அமையுதுங்க ஐயா. இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பலன்னு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல பார்க்கும்போதுங்க, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராகு இங்க லக்னத்திலேயே வச்சுக்கலாங்க. கேதுங்க ஐயா. இப்போ வந்து லக்னத்தில் ராகு இருக்கும்போது என்ன பண்றாங்க, எல்லாரும் சுயநலவாதின்னு சொல்றாங்க, ரொம்ப பிடிவாதக்காரன், சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தப்பான கான்செப்ட்ல பேசிட்டு இருக்கிறேங்க. ஆனா இந்த விஷயத்தை சரி பண்றதுக்கு அவருக்கு 7 இருக்கிற கேது 7 இருக்காருங்க. அப்ப அந்த கேது இருக்கிற இடத்த விஷயங்கள் வந்து அதுல உள்ள பாசிட்டிவான விஷயங்கள்
நாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பூராமே அடிபட்டுருக்கு. நமக்கு அந்த அந்த திசாபதிகள் வந்து கெட்டது பண்ணாதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் நம்முடைய நண்பர்கள், கூட்டாளிகள், மனைவி, இவங்களுக்காக நீங்க வந்து இதில் உள்ள பிளஸ்ஸான விஷயம் அதுங்க. இவங்களுக்காக நீங்க எல்லாம் வாழும்போது பார்த்தீங்கன்னா ராகு வந்து சுயநலவாதி, பிடிவாதக்காரர் அப்படிங்கிற கெட்ட பெயரை ஏற்படுத்த மாட்டாருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போட்டுக்குங்க. இதுல போட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடுமையாக பேசுறாங்க, பொய் பேசுறாங்க, என்ன வேணாலும் பண்ணுவா, ரொம்ப முரட்டத்தனமா இருக்கிறா, பேச்சு அவங்ககிட்ட போய் பேசவே முடியாது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கேது 8ல் இருக்காருங்க. 8ல் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆழ்ந்த ஆன்மீக அறிவு, மற்ற ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள், நீங்க ஆழமா ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களை சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக பேச தேவை இருக்காதுங்க ஐயா. அப்ப பேச தேவையில்லைங்கும் போது நம்மளுக்கு அங்க அந்த இடத்தினுடைய மைனஸான விஷயங்கள் எதுவுமே நடக்காதுங்க அந்த திசாபுத்தி காலகட்டங்கள்லைங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல வச்சுக்குங்க. 3ஆம் இடத்துல ராகு ஆண் பெண் யாருக்கு வேணாலும் இருக்கட்டுங்க. அந்த 3ஆம் இடத்துல ராகு திசாபுத்தி காலங்கள்ல அவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா 9ஆம் இடம் நீங்க வந்து ஒரு நியாய தர்மமா இருங்க, ஒரு கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி இருங்க, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த மாதிரி இதுல 9ஆம் இடத்துல பிளஸ்ஸான விஷயம் பாகியங்கள் நிறைய, கோயில் குளத்துக்கு ஏதாவது பண்ணுங்க, பாகியமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க. கேது இருக்கிற இடம் தான் சுட்டி காமிக்குதுங்க. இந்த பாகியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும் போது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உள்ள போகஸ்தானத்துல உள்ள ராகு வந்துங்க கெட்ட பேரை ஏற்படுத்த மாட்டாருங்க. நாம் இந்த கௌரவம், மதிப்பு, மரியாதை இது எல்லாம் எதுவுமே நம்ம தேவையில்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு இது ஆண்களுக்காட்டு பெண்களாட்டு பயங்கரமா ரொம்ப செஞ்சு ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்துறாருங்க. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிக்குங்க அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு. அப்ப அதை சமநிலைப்படுத்திருக்குதே கேதுங்க. அந்த கேதுனுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்தோம்னாலும் அது சரியாயிக்குதுங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிதாங்க. 4ஆம் இடத்துல ராகு பிரச்சனை பண்றாருன்னா 10ஆம் நம்ம தொழில் வகையில் கவனத்தை நல்ல விஷயமா திரும்பும்போது பார்த்தீங்கன்னா எளிமையா சுகமா கிடைக்குங்க. நம்முடைய தாய்மார்கள் கெட்ட பேர் எதுவுமே வராதுங்க. 4ஆம் இடத்த ராகு வந்து தொழில் ரீதியாக கவனம் செலுத்தும் போது மற்றவங்களுடைய ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த கெட்ட விஷயங்களை செய்யறது இல்லைங்க ராகு வந்து. அதே மாதிரி 5ஆம் இடத்தினுடைய விஷயங்கள் வந்து 5ஆம் இடத்துல ராகு பார்த்தீங்கன்னா சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை, பூர்வீகத்துல பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா லாபங்கள், அவங்க வந்து அதிகப்படியான லாபங்கள் நிறைய வெளியே போய் சம்பாதிக்கும் போது பூர்வீகத்தை பத்தி நம்ம நினைச்சும் பார்க்க மாட்டோம், நம்ம பங்காளிகிட்ட போய் சண்டை பிடிக்க மாட்டோங்க. என்னோட எனக்கு போதும் அப்படின்னு போது இந்த விஷயம் பாசிட்டிவா நடக்குங்க. அட அவனே விட்டு தர பரவாயில்ல அப்படின்னு அந்த விஷயங்கள் நம்மளுக்கு அந்த பூர்வீக சம்பந்தமான பிரச்சனைகளே வராதுங்க. நம்ம ராக் எதிர்பார்த்துள்ள அந்த பாசிட்டிவான விஷயங்களை செய்யும்போது அது சமநிலைப்படுதுங்க ஐயா. அதே மாதிரி அடுத்தது இதே மாதிரி 6ஆம் இடம் அப்படித்தாங்க. 12 லக்னத்துக்கு 12 இருந்து பிரச்சனை தராங்க அப்படின்னா, சாரி 6ஆம் இடத்துல ராகு பிரச்சனை தராங்க அப்படின்னா நாம வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய 12ஆம் இடத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாங்க. ஆன்மீக பயணம், நம்ம ஆன்மீக ரீதியான விஷயங்கள் பண்ணும் போதுங்க ஒரு மனுஷனை வந்து தெளிவடை வைக்குதுங்க ஆன்மீகம் வந்து. அந்த விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு எதிரிகள் கிடையாதுங்க, யாரு கூட சண்டை கிடையாது, நான் பாட்டுக்கு எதோ சிவனேன்னு இருக்கிறேன்னு சொல்றாங்களுக்கு. அந்த மாதிரி வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற அந்த கேதுவனுடைய விஷயங்களை எடுத்து நம்ம பண்ணும்போது 6ஆம் இடத்து ராகு நமக்கு எந்த தொந்தரவு பண்றது இல்லைங்க ஐயா. அதே மாதிரி 7ஆம் இடத்து ராகு 7 இருக்கிற ராகு வந்துங்க நாம லக்னத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நம்முடைய உயர்ந்த சிந்தனை, நோக்கம், விட்டு கொடுத்தல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது மனைவி வகையிலும் சரி கூட்டாளி வகையிலும் சரிங்க எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லைங்க. ராகு வந்து இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவா தான் எல்லாம் பார்க்கலாங்க, பார்த்து செய்ய வேண்டியதா இருக்குதுங்க. அதே மாதிரி நீங்க 8ஆம் இடத்து ராகு கண்டங்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தர்றாங்க அப்படின்னா நாம 2ஆம் இடத்தினுடைய பாசிட்டிவான விஷயங்களை எடுத்து செய்யும் போதுங்க அந்த விஷயங்களை பூரா தடுத்துடுறாருங்க. இதே மாதிரி நீங்க 12 விஷயத்துக்கு எடுத்து பார்த்துக்கலாங்க ஐயா. 12 பாவத்துலமே ராகுக்கு எதிராக இருக்கிற கேதுனுடைய பாசிட்டிவான விஷயங்களை செய்யும் போது ராகு அந்த எந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்தினுடைய விஷயங்களை வந்து மைனஸ் பண்ண மாட்டாருங்க, பாசிட்டிவா தான் செய்யறாருங்க. அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகு கேதுங்க எல்லாத்துக்குமே தான் ராகு கேது இல்லாமல் எந்த விஷயம் நடக்குது. நம்ம பிறந்ததே ராகு ஆசைக்கு அவர் தானே வைக்கிறோங்க. ஆசைன்னு அப்படின்னு ஒரு மனசு இல்லாட்டி இந்த உயிரே இந்த உடம்போடு இருக்காதுங்க. இந்த உடம்பு உயிரோ ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த உயிர் ஆசை இருக்குனால உடம்பு மேலே இல்லை அப்படின்னா வெளியே போயிருங்க.
அப்போ இந்த ராகு வந்து எல்லாமே நம்ம வந்து தப்பாவே பார்க்க வேண்டியது இல்லைங்க. கேது ராகு தாங்க, நினைச்சதான் சொல்றேன். ராகுனாவே கேது எடுத்துக்க வேண்டியதாங்க நம்ம. அதனால நம்ம ராகு கேதுக்களை வந்து தோசை அப்படின்னு சொல்றத விட அது எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அதுக்குண்டான எதிர் விஷயங்களை வந்து பாசிட்டிவா பண்ணும்போது இந்த விஷயம் மட்டுப்படுதுங்க. இதுதாங்க உண்மை. இன்னும் சில விஷயங்கள் நம்ம தோணும் போது சொல்றேங்க ஐயா. நன்றிங்க.